ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் வைரலாக போகுது. என்ன சம்பவம்னா எனக்கே ஆச்சரியமாயிடுச்சு. ஏமா சௌந்தர்யா நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, நல்ல கேம் தானே கொடுத்துட்டு இருந்தீங்க, ஏன் இப்போ திடீர்னு இவ்வளோ டென்ஷன் ஆகிறீங்கன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு போல. இங்கே வந்து முத்துக்குமாரன் வந்துட்டு அந்த ரூல்ஸ்க்கு ஐடியா கொடுங்க அப்படின்னு ஏதாவது சொன்னாரான்னு தெரியல. இவங்க பொங்குறாங்க, பாவமாக இருக்குது. என்னால் யோசிக்க முடியாதுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போது அப்படின்னு கத்துறாங்க. உங்களை மாதிரி என்னால் எவ்வளோ பெரிய இந்த ரூலு, இந்த பிக் பாஸே ஆடுற மாதிரிலாம் வந்து எல்லாம் என்னால் வந்து ரூல் புக்கெலாம் போட முடியாதுங்க. ரூலே எனக்கு தெரியாதுங்க. உங்களுக்கு வேணால் நீங்கள் போட்டுக்குங்க ரூலு, என்னால் எந்த ரூலையும் மதிக்கவும் முடியாது, கிளம்புங்க அப்படின்ட்டாங்க. பெரிய மேனேஜர் இவர் சொல்கிறது தான் எங்கள் ரூலு அப்படின்றாங்க. ஒரு டென்ஷனாக கத்துறாங்க. அந்த பழைய சௌந்தர்யா வருது. கொஞ்சம் எனக்கே கஷ்டமாகுது. ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் ஃபார்முக்கு வராங்க. 3 நாள் நல்ல பேர் வாங்கிட்டு இருக்காங்க. ஏம்மா இப்போ டென்ஷன் ஆகிறீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. தர்ஷிகா கிட்ட கேட்குறாரு முத்துக்குமரன், இன்னும் தர்ஷிகா இவங்க பண்ணது சரியா அப்படின்னா அவங்களும் சொல்கிறாங்க, இல்லை அவர் பண்ணது தப்பு தான், அதைத்தான் நானும் அங்கே சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்போது சௌந்தர்யா வந்து அவர் அதை சொல்ல, நான் வந்துட்டு ரூல்ஸ்க்கு வந்துட்டு ஐடியா கொடுக்குமா, எனக்கு வரலங்க, உங்களை மாதிரி எனக்கு ஐடியா வராது, எனக்கு வந்துட்டு இப்போ யோசிக்க வராது, நீங்கள் தான் சூப்பராக யோசிக்கிறீங்களா, யோசிக்குங்கன்றார். அதுக்கப்புறம் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அந்த மார்க்கிங்கில் ஒரு மாதிரி ஆட்டிடியூட் காமிப்பாங்க, அந்த மாதிரி பண்ணுறாங்க. உடனே முத்துக்குமரன் டென்ஷன் ஆகிட்டு அவர் சொல்லிட்டார், 3 நாளாக க்யூட் வேஷம் போட்டிங்களே, இப்போ கலைஞ்சிடுச்சு மேடம், நல்லா கலைஞ்சிடுச்சு அப்படின்னு அதுக்கு ஏதோ ஒரு மார்க்கிங் பண்ணுறாங்க. உடனே சௌந்தர்யா சொல்லிடுறாங்க, நான் எதுக்குங்க வேஷம் போடணும், உங்கள் அளவுக்கு எல்லாம் வேஷம் போட முடியாது என்னால், நீங்கள் தான் வந்ததுலேருந்து அதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒன்று முத்து வந்து புரிஞ்சுக்கிட்டார். சரி என்ன பண்ணு தெரியாமல் இருக்காங்க, அதனால் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்போது தீபக் சொல்கிறார், அதுதாங்க அவங்க ஆக்சுவலாக வந்துட்டு ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, ஆனால் அது அடுத்தவங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கா இல்லையா, அதை அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிறாங்க. பட் ஆனால் வந்து பழைய நிலைமைக்கு சௌந்தர்யா போயிட்டாங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏமா சௌந்தர்யா இப்போ தான் வந்துட்டு அந்த கோவா கேங்லேருந்து வெளியே வந்து 2-3 நாளாக சூப்பராக பண்ணியிருந்தீங்க, நம்மளே நல்லா வந்து ரிவ்யூ கொடுத்துட்டு இருந்தோம், ஏமா இந்த வேலை அப்படின்ற மாதிரி இருக்குது. சரி நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். இங்கே முத்துக்குமரன் சௌந்தர்யா இவங்களுடைய அந்த சண்டையை நீங்கள் பார்த்தீங்களா? பார்த்ததில் உங்களுக்கு என்ன தோணுச்சு? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.